இங்க என்னன்னா சாமி மாத்துங்கிறதோட அந்த உள் உணர்வுங்கிறது தான் எண்ணம். அதுல ஒரு பிடிப்பு ஏற்பட்டுச்சுன்னா ஒருத்தன் மாயிலிருந்து தப்பிக்கிறாங்க. இங்க வர்றது இருக்குல்ல, இதுக்குள்ள சின்னதா கலந்துருச்சுன்னா வந்து புரோஜனம் இல்லாம போயிடும். அந்த கலந்துடக்கூடாது. அதான் ஒரு ஞானியோட இருக்கிறது முக்கியம் இல்லை. தீய எண்ணங்களை போட்டுக்கிட்டு பத்தி மாதிரி அதுக்குள்ள சாம்பிராணியை போட்டுக்கிட்டே நம்ம இருந்தோம்னா பயனிட்டு போயிடுவோம். நீ எங்க இருந்தானா, ஞானியோட இருந்தானா சுடுகாட்டுல இருந்தானா, சுடுகாட்டுல வெட்டியானா கூட இரு, ஆனா எண்ணத்தை சரியா இருந்தா அங்க ஒரு நாள் ஈசனே வருவான். அப்ப என்னுடைய லைஃப்ல சேஞ்ச் எங்கன்னா, எனக்கு யாருமே எந்த ஆறுதலுமே இல்லை. என்னை சந்திச்ச அத்தனை பேர்களும் 100% இவர் பியூரா தோல்வி அடைவார்னு தான் எழுதி கொடுத்தான். வாய்ப்பே இல்லைன்னு தான். அப்ப அந்த உள் உணர்வு என்ன பண்ணதுன்னா என்னை தேட வச்சுச்சு. அது என்னை ரொம்ப தெள்ள தெளிவா ஒரு ஒரு ஆக்டிவா வச்சுக்குச்சு, என்னை பார்த்துக்குச்சு. அது ரொம்ப பயனுள்ளதா மாறுனுச்சு. எல்லா ஞானிகளுக்குமே இது பொருந்தும். ஆனா அந்த கஷ்டப்படுற காலகட்டத்துல ஹெல்ப் மனசை நிக்காது, கேவலமானதா இருக்கும். ஆனா உள் உணர்வு என்ன பண்ணோம்னா அந்த நம்பிக்கையை மீண்டும் மீண்டும் அதை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். காக்கா கதை தான். தண்ணி கீழே இருக்கு, ஒரு கல்லை தூக்கி போட்டு 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 தண்ணியை மேலே கொண்டாடுது இல்லை, தண்ணி வராமே கூட போகலாம், கல் எல்லாம் நிறைஞ்சு தண்ணியே இல்லாம கூட போயிடலாம். ஆனா அந்த நம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது ஒரு கதை இருக்குல்ல, அதுபடிதான் நம்ம அந்த நம்பிக்கை எதுன்னா நம்ம உள் உணர்வு. இது ஏதோ உனக்கு ஆன ஆள் மாதிரியே இருக்கிறாரு, இந்த டிராவல்ல நீ போயிட்டே இரு அப்படிங்கிறது, அந்த இதுதான் நமக்கு ஒரு பெரிய சாதகத்தை ஏற்படும். அதுக்கப்புறம் தியானம் வந்ததுக்கு அப்புறம் முற்றிலும் வேற மாதிரி ரூட்ல மாறிட்டேன்னுச்சுங்க, அது வேற செக்ஷனு. தியானம் வர்றதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு செக்ஷனு. இப்போ நான் பிறந்த போது ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சேன், வளர்ந்த போது ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சேன், மேரேஜில் ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் இந்த ரூட்டை எல்லா ரூட்டையும் தாண்டி தியானம் பண்ணதுக்கப்புறம் வேற ஒரு வாழ்க்கை மாறிடுச்சு. அதுக்கப்புறம் வேற ஒரு வடிவத்துக்குள்ள கஷ்டத்தை துன்பங்களை அது வேற மாதிரி பார்த்து, ஆனால் எல்லாமே ரொம்ப கிளாரிட்டியாக இருந்துச்சு. லைஃப் டேமேஜ், லைஃப் சரியா இல்லை, கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. நிச்சயமா ஜெயிக்க முடியாது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப இவர்கிட்ட ஏதோ ஒண்ணு, இவரால நமக்கு லைஃப் இருக்குடா அப்படின்னு எனக்கு ஒரு உள் உணர்வு தோணும். அப்ப நான் ஸ்டாப்பா நான் அவர்கிட்ட போறேன். அவரு என்ன ரியாக்ட் பண்ணல, ஆனா ஒரு ஸ்டேஜ்ல என்ன ரியாக்ட் பண்ணிட்டாரு. ரியாக்ட்னா சாதாரணமா இல்லை, எனக்கு இறுக்கி பிடிச்சிக்கிட்டாரு. கால கணக்கு.